ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபைண்டிங் ஜாப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்க வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பக்கத்தில் இது மாதிரி ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை டச் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டடாக வந்து சேரும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்தவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வேகன்சிஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25,000 ப்ளஸ் வந்து வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிசம்பர் ஃபஸ்ட்லேருந்தே அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணலான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 31 டிசம்பர் வந்து லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் வந்து 1/1/2026 அதாவது Jan 1 வந்து நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Feb to April 2026 இந்த ஃபெப்லேருந்து ஏப்ரலுக்குள்ளே எக்ஸாம் டேட் இருக்குன்ற மாதிரியும் வந்து உங்களுக்கு ஓவராலாக வந்து ஒரு வியூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னைக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து எக்ஸாம் டேட். அண்ட் தென் வந்து இதுக்கு சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,700லேருந்து 69,100 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து லெவல் 3 பே ஸ்கேல்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு 21,700 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு டேப்லேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பொசிஷனுக்கு என்னென்ன கேஸ்ட்டுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் வைஸ் வந்து எவ்வளோ பொசிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ஓவராலாக எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 25,487 வேகன்சிஸ் வந்து ஓவராலாகவே வந்து ஹையர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஒரு 7 to 8 போஸ்டிங்க்கு வந்து ஆள் எடுக்கிறாங்கன்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ எல்லா கேட்டகரிக்குமே வந்து 18லேருந்து 23 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் 18 மேக்ஸிமம் 23. அது போக ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ், இல்லை ஓபிசியாக இருந்தால் 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் அது மாதிரி வந்து உங்களுக்கு கேஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி வைஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ காமன் ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 23ன்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 10th முடிச்சிருந்தாலே போதும், அப்ளை பண்ணலாம். ஸோ 10th மட்டும்தான் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் காலேஜ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ பேசிக் குவாலிஃபிகேஷன் மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது போக நீங்கள் என்சிசி கோர்ஸ் ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் வந்து போனஸ் பாயிண்ட்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா 5%, பி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா 3% அண்ட் ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தா 2%ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஸ்சி எஸ்டி இல்லைன்னா வந்து இஎஸ்எம் இந்த மாதிரி ஏதாவது கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அண்ட் உமனுக்கும் வந்து ஃபீஸ் கிடையாது. நான் சொன்ன கேட்டகரி தவிர வேறு ஏதாவது கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன்றதால நீங்கள் ஃபீஸும் ஆன்லைன்லேயே பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா January 1, 2026 தான் வந்து லாஸ்ட் டேட். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கு என்றைக்கு லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா December 31 தான் லாஸ்ட் டேட். அண்ட் தென் எங்கெங்கெல்லாம் பொசிஷன்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த டேப்லேஷனில் டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபோட லிங்க்கும் அண்ட் தென் ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க்கும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் வந்து வரும், எவ்வளோ மார்க்ஸ் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து வரும், ஓவரால் டைம் டியூரேஷன் வந்து 60 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அண்ட் பார்ட் டின்னு சொல்லிட்டு எல்லாமே வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு நடக்கும். அண்ட் தென் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும் வந்து நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ ஹைட் அண்ட் எவ்வளோ வெயிட் அதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நீங்கள் அந்த ஸ்டாண்டர்டில் இருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி வந்து கான்ஸ்டபிள் பொசிஷனுக்கு தான் வந்து எடுக்கிறாங்க உங்களுக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஹைட் இருக்கணும், செஸ்ட் வந்து எக்ஸ்பேண்டில் எவ்வளோ இருக்கணும், எக்ஸ்பேண்டில் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதில் டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
அண்ட் மோட் ஆஃப் செலெக்ஷன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்கும், பிஇடி இருக்கும், பிஎஸ்டி இருக்கும், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும், அண்ட் தென் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பர்சனை செலக்ட் பண்ணுறதுக்கான ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜர்ஸ். ஸோ அந்த மார்க் பேஸ் பண்ணியும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு மார்க்ஸும் கொடுத்துட்டாங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் இருந்தால் தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இது போக உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கும் இருக்குன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் போய் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அதுக்கப்புறமா தான் உங்களால் வந்து ஃபர்தராக வந்து இதை ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் பிடிஎஃப்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.